அக்கா இருங்க பாம்பு தானே இருக்கு, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? இருங்க. ராணியம்மா, பாம்பு பிடிக்கிறவங்க யாரையாவது வர சொல்லுவோம். பொன்னி போன் பண்ணுமா. ஐயோ இருங்க, எல்லா வேலைக்கும் ஆள் கூப்பிட கூடாது. ஊர்ல நாம பார்க்காத பாம்பா என்ன பண்ணி? பவுனு, ஊர்லயே உன்னை பாம்பு பவுனுன்னு தானே கூப்பிடுவாங்க. ராணிகா, அப்ப அந்த தைரியம் எல்லாம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது எப்படி இல்லாம போகும்? செக்யூரிட்டி ஒரு சாக்கு கொண்டு வாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஐஸ்வர்யா, நாம இத சீண்டாத வரைக்கும் அது நம்மள எதுவும் பண்ணாது. இது பாரு எப்படி சமத்த எல்லாரையும் பாத்துட்டு இருக்கு. பொன்னி, இது உன் வீடு தானே? உன் வீட்டை நீ தான் பாதுகாத்துக்கணும். நீ அந்த பாம்பை கையால புடி. ராணிகா, பொன்னி வேண்டாம், நானே பிடிச்சிடுறேனே. ராணியம்மா, பவுனு சொல்றது கரெக்ட் தான். பவுனி பிடிக்கட்டும், பொன்னி பயந்தவ வேண்டாமா? இருங்க, என்ன சொல்றீங்க? பொன்னி பயந்தவளா? பொன்னி யாரு? அவளுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆண்டி, அம்மா சரியா பண்ண மாட்டாங்க ஆண்டி, சொதப்பிடுவாங்க ஆண்டி. பவுனம்மாவே பிடிக்கட்டும் ஆண்டி. ராணிகா, நானே பிடிச்சிடுறேனே. யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஊருக்குள்ள என்னென்ன கொட்டை அடிச்சோன்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொன்னி, நான் பாம்ப கையால அது கவனத்தை திசை திருப்புறேன், நீ அப்படியே பின்னாடி இருந்து புடிச்சு. சரிங்கக்கா. இந்த பாரு, ஒரே ஒரு தடவை தான் முயற்சி பண்ண முடியும். கொஞ்சம் அசந்தால பாம்பு கொத்திடும், இல்லைன்னா தப்பிச்சிடும். ரெண்டுல எது நடந்தாலும் ஆபத்து தான். நீ கவனமா பண்ணணும். சரிங்கக்கா. பவுனு, இந்த பாரு பொன்னி, பாம்போட கழுத்துல ஒரு எலும்பு இருக்கும், அத புடிச்சிட்டா பாம்பு ஒண்ணுமே பண்ணாது. வாளால கைய சுத்தம், அதுக்கு பயப்படாம இருந்தா பாம்பை ஈஸியா புடிச்சிடலாம். சரியா? சரிங்கக்கா. இப்ப அந்த பாம்பு கழுத்தை அப்படியே புடிச்சு சாக்குக்குள்ள போடு. பாத்து 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 போடு. பாத்து பாத்து அந்த சாக்க கொண்டாங்க அப்படியே தூக்கி போடுங்க. ரைட் ரைட், அப்படி வாங்க வாங்க வாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காடு அங்க இருக்குல்ல, அங்க போய் அந்த பாம்பு தூக்கி போடுங்க. அப்புறம் பாம்பு மேல ஒரு காயம் அப்படியே செஞ்சிரோமா? சரியா? பாத்து போங்க. ஆண்டி, அசத்திட்டீங்க ஆண்டி. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, நேரா நாசாக்கே போலாம். ஐசு, எங்க ஊர் வீரனாச்சின்னா சும்மா நினைச்சிட்டியோ? ராணிமா, பாம்பை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருந்தோம், நீங்களே அதை பிடிக்காம பொன்னிக்கு தைரியம் கொடுத்து அவளை பிடிக்க வச்சீங்க பாத்தீங்களா? நிஜமா நீங்க கிரேட்மா. எல்லா வேலையும் நாமளே செய்யணும்னு நிக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா முன்னாடி போறவங்களுக்கு அழகு. என்னக்கா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்லலைன்னா நான் இதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். எனக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீங்க சொன்னதுனாலதான் இதெல்லாம் செஞ்சேன். பொன்னி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்துல இருக்க. பாம்புன்னு இல்ல, எந்த ரூபத்துல வேணாலும் உனக்கு ஆபத்து வரலாம். அத சந்திக்கிறதுக்கான துணிச்சல் உன்கிட்ட இருக்கணும். அதான் உன் கையால பாம்பை பிடிக்க வச்ச. இப்ப உனக்கு தைரியம் வந்துச்சா? நல்லாவே. நீங்க கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை, நான் கவலையே பட மாட்டேன். நான் உங்க கூட தானே இருக்க போறேன், வேற எங்க போறேன்? என்ன வெளியே நிக்கிறேன். இத்தனை வருஷம் இங்க இருக்கும், ஒரு நாள் கூட இங்க பாம்பு வந்ததில்ல. அக்கம் பக்கத்துல எல்லாம் கூட வந்திருக்கு, ஆனா இங்க வந்ததில்ல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ராணியம்மா. பாம்பு என்ன வேணும்னா வீட்டுக்குள்ள வருது?
அது ஏதோ எலியோ தவளையோ துரத்திக்கிட்டு வரும். அது மட்டும் இல்ல, கருப்பாம்பூச்சி கூட துரத்துமா. இந்த எலியோ தவளையோ வீட்டுக்குள்ள வந்துடும், இதுவும் வேற வழி இல்லாம உள்ள வந்துடும். அப்படிதான் இந்த பாம்பு வீட்டுக்குள்ள வரும். மத்தபடி மனுஷங்களை பார்த்தா பாம்பு ஒதுங்கி போறதுக்கு தான் முடிவு பண்ணும். நீங்க யாரும் பயப்படாதீங்க. பாம்பு வீட்டுக்குள்ள வர்றது கெட்ட சகுனமா இருக்கும்னு பயமா இருக்கு ராணியம்மா. ஐயோ, இத பாருங்க, இந்த அபசகுனம் எல்லாம் ஒண்ணும் இந்த உலகத்துல கிடையாது, எல்லாம் மனுஷங்க உருவாக்கி வச்சு. இந்த பாருங்க, இதுக்கு மேல உங்க மனசுக்கு சங்கடமா இருந்தா நாகாத்தம்பா கோயிலுக்கு போய் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. ஆ, பொன்னி வா, முதல் வேலையா விளக்கு போட்டு வரலாம். ஆ சரி. அக்கா இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களோட உட்காந்து பேசுவோம், அப்புறம் போலாம். ம் ஆ, ஆ பவுனு, நீ போய் பாயசம் எடுத்துட்டு வா. ஐயையைய, நான் தான் எதுவும் வேண்டாம்னு சொன்னேன்ல. நீங்க சொல்லுவீங்க, வீடு தேடி வந்தவங்கள நாங்க சும்மா அனுப்ப முடியுமா? ஐயோ, அக்கா, ஒரு டம்ளர் பாயசம் குடிச்சா ஒண்ணும் ஆகாது. எடுத்துட்டு வா, போ போ. போ. வாங்கக்கா, உட்காருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ணுதே? பவுனு. அதாவது ராணிமா, எங்க வீட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் இது பொன்னி தான் பண்ணா, இது பவுன் தான் பண்ணா அப்படின்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது. பொன்னி ஆரம்பிக்கிறத பவுன் முடிப்பா, பவுன் ஆரம்பிக்கிறத பொன்னி முடிப்பா. தோழிங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுது, அதுதான் ருசியா இருக்கு. ஐயையையோ, சரி சரிங்க, நான் கிளம்புறேன். ஆன்ட்டி, ஒரு நாள் முழுசும் வீட்ல இருக்கிற மாதிரி வாங்கல. நான் இது வரைக்கும் 2 தடவை இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த தடவை நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துடணும். அங்க 2 பேர் இருக்கோம் தெரியும்ல, வாணி ராணி. சரியா? சரி, நான் கிளம்புறேன். அம்மா, மறக்காம கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. கண்டிப்பா. சரியா? போயிட்டு வாங்க. வரேன். வீட்டை சுத்தி நிறைய கடன் இருக்கு. கடன்காரங்க தேடி தேடி வந்து எல்லாருடைய நிம்மதியும் கெடுக்கிறாங்க. பிள்ளைங்களோடையும் ஆனந்தோடையும் இனி இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. இப்ப கையில கிடைச்சிருக்கிற இந்த துருப்பையும் விட்டுட்டா அடுத்து இந்த கடன்ல இருந்து மீண்டு வரத்துக்கு வழியே தெரியல. இத நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்த முடியும்னு பார்க்கணும். கோடி ரூபாய் பொக்கிஷத்தை நம்ம கண் முன்னாடி வச்சுட்டு இனி கடன்ல எல்லாம் அல்லாட முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். என்ன புஷ்பா, இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ, எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, அவன்கிட்டயே போய் கையேந்தி நிக்கிறதான்னு யோசனை செஞ்சுதான் அங்கிருந்து விலகி ஓடி வந்தேன். இதுவரைக்கும் இந்த புஷ்பவள்ளி எவன்கிட்டயும் கையேந்திக்கிட்டு நின்னதில்லை, இனிமேலும் நிக்க மாட்டா. இப்ப என்ன செய்ய போற? நாம கடன் சுமைங்கிற கடல்ல முழுகி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். குடிச்சுக்க ஒரு சிறு துரும்பு கூட கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு சொகுசு கப்பலே ஆனந்தமா மிதந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களை கை தூக்கி விடுங்கன்னு அங்க இருக்கிறவங்களை நான் கெஞ்ச போறதும் இல்ல, கையேந்த போறதும் இல்ல. அந்த கப்பல்ல அதிரடியா நான் சவாரி செய்ய போறேன்.
கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வர போறேன். காட்டுறேன். இந்த புஷ்பவள்ளி யாருன்னு காட்டுறேன். அந்த வீட்ல இருக்கிற போட்டோவை பார்த்து நீ அதிர்ச்சி ஆனன்னு புவனா சொன்னால. ஆமா, அந்த போட்டோவை பார்த்துட்டு நான் ஆடித்தான் போனேன். ஆ, அந்த போட்டோல இருந்தது யாரு? அத சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அந்த போட்டோல இருந்தவன் ராஜாராம். என்னது, ராஜாராமா? ஆமா, ராஜாராம் ராஜாராம் ராஜாராம். அதே ராஜாராம் தான். அந்த உன்னோட நம்பவே முடியலையே. நிஜமா சொல்ற? ஆமா, அவனே தான். முதல்ல என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா அதுதான் உண்மை. என் 2 கண்ணாலையும் பார்த்த உண்மை. ஏன் கண்ணு என்னை ஏமாத்தாது. அவரு அவமானம் தாங்காம தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா நீ என்கிட்ட சொன்னதா ஞாபகம். அப்படிதான் நானும் நினைச்சேன். செத்து ஒழிஞ்சிருப்பான்னு நினைச்சேன். நான் பேசின பேச்சுல அவமானம் தாங்காம தூக்கல தொங்கி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அரண்மனை மாதிரி இருக்கிற அவன் வீட்ல செவுத்துல பெரிய போட்டோல சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பார்த்து அப்படியே நக்கல் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஷாக்ல தான் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஆடி போயிட்டேன். 5 வருஷ காலமா நம்மளோட அதிகாரமும் அந்தஸ்தும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிடுச்சுல்ல. மனசளவுல நான் அப்படியே ரொம்ப தளர்ந்து போயிருந்தேன். அந்த பலவீனம் தான் அவனோட போட்டோவை பார்த்ததும் என்ன அப்படியே நிலக்கொலைய வச்சிருச்சு. சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே பாருங்க இந்த புஷ்பவள்ளி என்ன செய்ய போறாங்கறத. உன்னோட பிளான் தான் என்ன? நான் கூட புவனா ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டதுனால அந்த பொண்ணி வேற யாரோன்னு தான் நினைச்சேன். கடவுள் கரெக்டா தான் கனெக்ட் பண்ணிருக்கான். நான் வேண்டான்னு துச்சமா மதிச்சு தூக்கி போட்டுட்டு வந்தனே, அந்த வாழ்க்கைய பொண்ணு இப்போ ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. விட்டுடுவனா? நான் வரேன். புஷ்பா, 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 புஷ்பா சொன்ன கேள்வி இல்ல. அப்பா விடுங்கப்பா. அம்மா இவ்ளோ கோவமா வேகமா போறாங்க. நம்ம அசிங்கப்பட்டு வந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர போறாங்க. அங்க என்ன நடக்க போதோ தெரியல. வாங்கப்பா உள்ள போலாம். அப்பா, அந்த ராஜாராம்ங்கிறது யாருப்பா? செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்களே, அவரை உங்களுக்கு தெரியுமாப்பா? என்னத்தம்மா சொல்றது? நம்ம நேரமே சரியில்லை. உங்க அம்மாவோட குணத்தை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. நானும் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. அவ பண்ண தப்புக்கெல்லாம் நானும் உடந்தி ஆயிட்டேன் போனா. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு கதை. அதை பத்தியெல்லாம் இப்ப பேசி என்னாக போகுது? இது உங்க அம்மா காதல் விழுந்துச்சுன்னா இன்னும் கோவம் தான் வரும். அவங்க மேல அம்மாவுக்கு என்னப்பா கோவம்? அவங்க இருக்கிறதே எங்களுக்கு இப்பதாம்மா தெரியும். எனக்கு என்னமோ அவங்களுக்கும் உங்க அம்மாவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உங்க அம்மாவை பக்கத்துலேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. உங்க அம்மா வேற ரொம்ப ஆவேசமா போயிருக்கா. இப்ப அங்க என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏன்பா 25 வருஷத்துக்கு முன்ன உள்ள கதைங்கிறீங்க, இன்னுமா அதை மனசுல வச்சிட்டு இருக்காங்க? 25 வருஷம் ஆகி உங்க அம்மா இன்னும் மறக்காம இருக்கால. உங்க அம்மாவால பாதிக்கப்பட்டவங்க அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிற? மறந்துருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா தப்பு நம்ம மேலதான் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருக்கிற போது நேரா அவங்க கிட்ட போய் நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்டா என்னப்பா? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிட போற. அம்மா கோவத்துல உன்னை கொன்னே போட்டுருவா. கோவமா அங்கதானே போயிருக்கா. என்ன பண்ணிட்டு வரான்னு பாப்போம்.
எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க. ராணி அக்கா வீட்டுக்கு வர நேரம் பார்த்தா இந்த பாம்பு வரணும். அவங்க கிட்ட சந்தோஷமா 2 வார்த்தை கூட பேச முடியல. உடனே கிளம்பணும்னு சொல்லி போயிட்டாங்க. வருத்தமா இருக்கு. ராணி அம்மாக்கு வைத்தியம் மட்டும் இல்ல, எல்லா உலக விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த சாங்கியம் சொல்லலன்னா நாம கோயிலுக்கு போவோமா என்ன? அதுவும் சரிதான். ஏய், போன்ல சார்ஜ் இல்ல, நீ சார்ஜ் போட்டு வை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க. வாங்கம்மா. நேற்று காலையில் வந்துட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டீங்க. அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுங்களா? வீட்டு வாசலுக்கே வந்துட்டாங்க. உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. நானும் கூப்பிட்டேன். ஏய், உன் வேலை என்ன? யாரை பார்க்க வந்திருக்கீங்க மேடம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இல்லைம்மா, அம்மா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நீ என்கிட்ட பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல. பேசாத. சரவணா, சரவணா, என்னடா சத்தம்? புஷ்பவல்லி தானே? நீ இங்கதான் இருக்கியா? ஏன் செத்து போலையா? உயிரோடு தான் இருக்கியா? பரவாயில்ல. நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டியே. உன்னை எல்லாம் எப்படி மறக்க முடியும்? எங்க மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி ராஜாராம சாவு வரைக்கும் கொண்டு போய் எங்க குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சவ நீ. ஏய், நீ வா போனெல்லாம் பேசாத. மரியாதை. ஆனா யாரும் அழியல போல இருக்கே. செத்து கூட போல இருக்கே யாரும். பெருசா பங்களாலாம் கட்டி சொகுசா அப்படியே ஜாலியான வாழ்க்கை வாழ்றீங்க போல இருக்கு. இந்த பாரு, நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணல. மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர யாரையும் கெடுத்து வாழல. நாங்க நல்லா தான் இருப்போம். அதெல்லாம் விடு. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை?